ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான மல்டி கிரேவி சன்னா தான் பார்க்க போறோம். இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே வந்து பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லா ரைஸோடையும் புலாவோடையும் வந்து இந்த கிரேவியை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மல்டி பர்பஸ் கிரேவி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த மல்டி கிரெயின் சன்னா செய்யறதுக்கு நான் இப்போ எல்லா சன்னாவும் வந்து ஊற வைக்க போறேன். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1 கப் கொண்ட கடலையே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டம்ளரில் கூட அறுந்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி 1 கப், வெள்ளை பட்டாணி 1 கப், பச்சை பயிறு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சுண்டல் தான் வந்து சேர்க்கணும்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பமான சுண்டல் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 4-5 சுண்டல் கூட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வைக்கலாம். 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆகிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சுண்டல் எல்லாம் வந்து நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பமான சுண்டல் வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் சன்னா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் வந்து வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் கூட வந்து வேக வச்சுக்கலாம். 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த சன்னாவெல்லாம் நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ இந்த சுண்டல் எல்லாம் நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுண்டல் எல்லாம் நான் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வந்து நான் வந்து வச்சேன். நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள், நல்லா வந்து மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு சுண்டலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுப்பு மேலே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானவுடனே ஒரு 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வந்து பொடியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து பொடியாக கூட வந்து கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிருக்கு. நல்லா வந்து கலர் மாதிரியும் வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான், அதனால் நீங்கள் கட் பண்ண அவசியம் கிடையாது, அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது நல்லா வந்து பொடியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு 2 தக்காளி கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து வந்துடணும். அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா வந்து ஒன்றா திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்புத்தூள் எப்படி செய்யுதுன்னு இருக்குது, பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவெல்லாம் வந்து கரிஞ்சிடாமல் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வந்து வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மசாலா எல்லாம் நல்லா வெந்து நல்லா கலர் மாதிரி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சுண்டல்களை சேர்த்துக்கலாம்.
சுண்டல் வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சத்துக்கள் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம கொதிக்க கொதிக்க வந்து திக்னஸாக வந்து மாறிக்கிட்டே வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுண்டல்லே வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு வந்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து மிதமான தீயிலே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வந்து வேக வைக்கும்போது கீழே வந்து சீக்கிரமாக வந்து அடிப்பிடிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் இருக்குது. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இப்போ இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகிறதுக்கு நம்ம சுண்டல் அரைச்சி வச்சோம் இல்லையா, அது நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸாக வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சுண்டல் வந்து அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா வந்து கிரேவியாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துலேயே இது நல்லா வந்து திக்காக வந்து மாறிடும் நம்மளுக்கு. மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் எக்காரணத்து கொண்டும் வந்து வைக்க வேண்டாம். ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் வந்து அடிப்பிடிச்சிடும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவியாக இருக்குதுன்னு. இது நல்லா ஆறி வர வர நல்ல திக்னஸாக நம்மளுக்கு வந்து மாறி வரும். நான் இன்றைக்கி பூரியோடு தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு இந்த திக்னஸ் வந்து போதும். உங்களுக்கு இன்னும் நல்லா கிரேவியாக வேணும்னா கூட நீங்கள் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மல்டிகிரெயின் சன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணலாம். இந்த மல்டிகிரெயின் சன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். அப்படியே வந்து ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான சன்னாவோட இப்போ நம்ம பூரியோடு வந்து சர்வ் பண்ண போகிறோம். இப்போ பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம பூரியை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பூரி மாவு எப்படி சாஃப்டாக பிசையுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த பூரிகளை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் போட்ட உடனே நல்லா வந்து சூப்பராக வந்து ஊப்பி வந்திருக்குன்னு. நான் இன்றைக்கி பூரி கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து நல்லா குண்டாக வந்து பூரி நல்லா ஊப்பி வந்திருக்குன்னு. இப்போ இந்த சூப்பரான பூரியோட நம்ம மல்டிகிரெயின் சன்னாவை சர்வ் பண்ணலாம். பாருங்கள் சூப்பரான சாஃப்டான பூரி, நல்ல சூப்பரான மல்டிகிரெயின் சன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை நீங்கள் இட்லி, தோசை, பரோட்டா, ரைஸ் கூட, ஃப்ரைட் ரைஸ் கூட எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பரான பக்காவான காம்பினேஷனாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.